சம்பந்தருக்காக எம்பெருமான் குற்றாலம் கொடுக்கிறார், முத்துச்சிவிகை கொடுக்கிறார், நந்தி வளைந்து கொடுக்கிறது. இத்தனை பெருமையுடையவராக இவர் இருக்கிறார்னா அது தெய்வ குழந்தை என்பதுதான் நாம் அறிந்த ஒரு உண்மை. இன்னும் இருக்கு, நீங்க நிறைய கேட்டிருக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. எனக்காக இல்லை, திருஞான சம்பந்தருக்காக. சரி, இத்தனை பெருமையுடைய திருஞான சம்பந்தர் இதே பயணத்தை தொடர்றார். அப்படி பயணத்தை தொடர்றப்ப ஒரு ஆச்சரியம் நடக்குதுங்க. திருமருகல்னு ஒரு ஊர், சரியா ஐயா? திருமருகல்னு ஒரு ஊர். அங்க கோயிலுக்கு பக்கத்துல அழுக சத்தம் கேட்குது. ஊரே கூடி நிற்குது. ஒரு போய் என்னன்னு பார்க்கிறார். ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. பக்கத்துல ஒரு இளம் பெண்ணு, ஒரு கன்னி, திருமணம் ஆகாதவள், கதறி அழுதுட்டு இருக்கா. தள்ளி உட்கார்ந்து, மேலே விழுந்து கூட அழுகலை, தள்ளி உட்கார்ந்து அழுகுதா. எல்லாரும் வேதனையோடு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. திருஞான சம்பந்தர் வந்தார். இதுவரைக்கும் அவருக்கு பொற்றாளம் கிடைச்சது, அவருக்கு முத்துச்சிவிகை கிடைச்சது, அவருக்கு ஞானப்பால் கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல. அவர் என்ன செஞ்சார்னு கேட்கணும், அதுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த இறந்து கிடக்கிற ஒரு பக்கத்தில் அந்த பொண்ணு அழுகிறா. திருஞான சம்பந்தர் போய் கேட்கிறார், யார் என்னம்மா ஏன் அழுகிற? அந்த பொண்ணு சொன்னா, இறந்து கிடக்கிறது எங்க தாய் மாமே, எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுக்கு 3 மகள் நாங்க. இவர் எங்க அம்மாவோட பிறந்தவர். மகளை கட்டித்தரேன்னு சொன்னாரு, அவர் காத்திருந்தாரு, எங்க அப்பா கட்டித்தரல. சரி, 2வது மகளையாவது கட்டித்தருவார்னு நினைச்சாரு, எங்க அப்பா கட்டித்தரல, அவரு காத்திருந்தார். அவர் ஏழை. அதனால நான் பார்த்தேன், நம்ம மாமன் நமக்காக காத்திருக்காரு. இனிமே அவர் காத்திருக்க விடக்கூடாது. அப்பாவுடைய எண்ணத்தை மாற்றணும். என்ன பண்ணேன், நேரம் வந்து மாமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க இருந்தா கல்யாணம் பண்ண விட மாட்டாரு எங்க அப்பா, ஊரை விட்டு போவோம். அப்படி புறப்பட்டு வந்தோம். வந்த இடத்துல நாளைக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். அவர் அங்க படுத்திருந்தாரு, நான் இங்க படுத்திருந்தேன். நல்லா ஞாபகம். கல்யாணம் ஆகல, அவர் அங்க படுத்திருந்தாரு. இதுதான் பண்பாடு. இதையும் ஒருத்த கேள்வி கேட்டுக்கான். இந்த கதை முடிஞ்ச பிறகு சொல்றேன். அவர் பாம்பு கடிச்சு முடிச்சு, நான் அவரை தொட்டு கூட அழுக முடியல. ஏன்னா தொடர உரிமை எனக்கு இன்னும் வரல. கல்யாணம் ஆகாம நான் தொட முடியாது. அவர் என்ன பாவம் செஞ்சார்? திருஞான சம்பந்தர் பார்த்தாருங்க. சோறு மாட்டை பார்த்து கேட்டாரு, நல்லவர்களுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரலாமா? அந்த பொண்ணு எப்படி பரிந்து வைக்கிறார்? அந்த உயிர் போயிருக்கேன், எம்பெருமானை நீ காப்பாற்றணும் சொல்லி அந்த திருமருகல் ஊர்ல எம்பெருமானை நோக்கி கடுமையான விஷத்தோடு பாம்பு கடிக்க, அதில் மாய்ந்து போனவருடைய உயிரை மீட்டு கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். அப்படி ஒரு பாடல் தமிழ்ல இருக்கு. பாடுவார்கள். சடையாயேனுமால் சரண்யேனுமால் சடையாயேனுமால் சரண்யேனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் சடையாயேனுமால் சரண்யேனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தருமோ இவள் உள்மெனிவே உடையாய் தருமோ
பாட்டை பார்த்தோன்னே அந்த பாம்பு கழித்து இறந்து கிடந்த அவர் தூங்கி எழுந்தது போல எழுந்து உட்கார்ந்தாங்க. அதோடு மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் அந்த தாய்மாமனுக்கும் திருஞான சம்பந்தம் இருந்து அந்த கல்யாணத்தை அனுப்பி வச்சார். அந்த பெரிய ஒரு இடத்த வகுப்புல ஒரு வாக்கியம் நடத்திருக்காரு. ஒரு பேர் கேட்டிருக்கேன், இப்ப பாம்பு எடுத்த திருஞான சம்பந்தம் காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த வாத்தியார் சலிக்காம சொல்றாரு, அவங்க பட்டு இந்த மாதிரி மரியாதையா பட்டு இருந்தா பாம்பு நினைச்சா காப்பாற்றி போகலாம். இன்னைக்கு அப்படி இருக்கு சொல்லு பார்ப்போம். ஒழுக்கம் என்பது உயிர். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் அப்படியே பிரமாதமா எல்லாம் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இது மட்டும்தான் அவர் செஞ்சாரா? இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் யாரை சந்திச்சாரு? எங்க அழகா சொல்றீங்களே, அப்பர் சுவாமிகளை சந்திக்கிறார். அப்பரும் சாதாரண ஆள் இல்லைங்க, அவரும் எம்பெருமானுடைய அருள் பெற்றவர் தான். அப்படி அவர் அருள் பெறுவதற்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? அவருடைய சகோதரி ஆகிய திலகவதியார். அக்காங்கிற ஒரு உறவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வரலாறு கேட்கணுங்க. அவர் சமண சமயத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா அப்பா இறந்து போனாரு, அம்மா இறந்து போனாங்க. அக்காவுக்கு நிச்சயம் பண்ண கலிப்பகையார் போர்க்களத்தில் இறந்து போனாரு. அக்கா வாழ்க்கை ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் யாரும் இல்லை. அவர் போய் சமண மதத்தை சேர்ந்துட்டாரு. தம்பி சமண மதத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா திருப்பதிகை கோயிலில் போய் தினம் விளக்கு போட்டு, ஞாபகத்துங்க, விளக்கு போட்டு நாம திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பொருத்தி வச்சா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமதாசர்னு ஒரு துறவி வடநாட்டில் இருந்தார். சிவாஜியினுடைய குரு யாரு? வீர சிவாஜியினுடைய குரு. அவர் ஒரு நாள் வீதி வழியா போனார். ஒரு வீட்டில் அப்படி பிச்சை கேட்டார். அந்த அம்மா தரையை சாணத்து துணியில மொழிகிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அந்த அம்மா அந்த சாண சுருளுக்குள்ள எடுத்து அவர் மூஞ்சில எடுத்துட்டார். அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த துணியை அப்படியே எடுத்தார், முகத்தை தொடச்சுக்கிட்டார், நேர ஆசிரமத்துக்கு போனார். துணியை அலசினார், குளிஞ்சு காய வச்சார். காஞ்ச பிறகு அதை அப்படியே பிரித்து சின்ன சின்ன திரியா பிரிச்சார். ராமனுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கு போட்டு எண்ணெய் ஊற்றி அதை திரிய பொருத்தி, ராமா, அந்த பெண் ஏதோ மனக்கலக்கத்தில் இருக்கிறார், என் மீது கொடூரமாக ஒரு தாக்குதல் நடத்திவிட்டாள், அவள் மனம் ஆறுதல் பெறுமாறு நீ அருள வேண்டும் என்று சொல்லி அவள் எரிந்த அந்த சாண துணியை வைத்து விளக்கேற்றினார் என்றால் எப்படி பாருங்க. இங்கே இந்த பெண்மணி விளக்கேற்றினாங்க. என் தம்பியை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. அப்பா அவருக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது. நினைவு வச்சுக்கங்க, திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். திருநாவுக்கரசரை வயிற்று வலி என்னும் சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். சுந்தரர் என்கின்ற அழகான அந்த எம்பெருமானை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். எங்கள் ஊர்க்காரன் மாணிக்கவாசகரை தன்னுடைய காலை காண்பித்து ஆட்கொண்டார். பாலை கொடுத்து, சூளை கொடுத்து, ஓலை கொடுத்து, காலை கொடுத்து ஆட்கொண்டவர் அவர். அந்த வைத்த வழி தாங்க முடியாமல் இருந்த போது எங்க அக்காவை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களா, நான் வரமாட்டேன், அவர் வர சொல்லு என் தம்பிய. அவர் வந்து காலில் விழுந்த உடனே ஏன்பா விடுகிறேன், சிவபெருமான கும்பிடு, உன் வைத்த வழி போகும். நம்ம இதுல இருக்குதுங்க, இந்த பாட்டை பாடினா வைத்த வழி போகும், இந்த பாட்டை பாடினா கண்ணு தெரியும், இந்த பாட்டை பாடினா வெப்பு நோய் குறையும், எல்லாம் இருக்குது. இப்ப நான் என்ன பாருங்க, திருநாவுக்கரசருக்கு வயிற்றுல நோய் வந்த போது அந்த நோயை போக்குவதற்கு அவர் போய் சிவபெருமான் திருவதிகையில ஒரு பாட்டு பாடினாரு. அவருடைய வயிற்று நோய் மறைந்தது. அந்த பாட்டு பாடுங்க.
நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும். தோற்றாதன் வயிற்றில் அகம்படியே துடரோடு துடக்கி முடக்கின்ற ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இந்த பாட்டை பார்த்தா வயிற்று வழி போகுங்கிறதுக்கு திருநாவுக்கரசர் எடுத்துக்காட்டு. சலம்பூவோடு தூவ மறந்ததியன் தமிழோடு இசைபாட மறந்ததியன். ஞாபகம், தமிழ்ல பாடணும். எதா இருந்தாலும் தமிழ்ல பாடினா என்ன பெருமைங்கிறதுக்கு இப்போ ஒரு பாடினது நீங்க கேட்டீங்க. சரி, தமிழ்ல திட்டினாலும் பெருமை உண்டா? உண்டுங்க. வையிறப்ப கூட தமிழ்ல வச்சா முருகன் காப்பாற்றுவாருன்னு நான் சொல்லல, இந்த ஊருக்காரர் தான் சொல்றாரு. யாரு? அருணகிரிநாதர். எப்படி? டெல்லிக்கு போயிருந்தோம் ஒரு 25 வருஷம் முதல்ல. பட்டிமன்றம் பேசுறதுக்கு என் கூட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு போய் இறங்கியாச்சு. எல்லாம் ஜரியா இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் ஜரியா இருக்கு, கொண்டு வந்த அட்ரஸா காணும் ஞாபகம். நம்மோட வரவங்க அப்படிதான் இருப்பாங்க. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் எவனுக்கு தமிழ் தெரியாது. குழு கொள்ளுது உட்கார்ந்துருக்கோம். அப்ப எங்களோட வந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு, சும்மா இருக்க மாட்டாம கோபமா நடந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒருத்தர் மேல மோதினதோடு சும்மா விட வேண்டியதானே. எருமாடு கண்ணு தெரியல அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆள் இவன் கையை பிடிச்சிட்டாரு. எருமாடா, இங்க தமிழ்நாடா அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்ல, அதுக்குள்ள என்னை பார்த்துட்டாரு. என்னையா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, அட்ரஸ காமிக்கியா? இல்லையோ. உடனே ஓடி போய், அப்போ வந்து செல்போன் கிடையாது, லேண்ட்லைன்ல போய் போன் பண்ணி ஒரு வேனை கொண்டு வந்து எங்களை பூரா அள்ளி போட்டு போய் வெந்நீர் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து 3 நாயங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு டிக்கெட் செக் பண்ணி நினைவு பரிசு வாங்கி கொடுத்து எங்களை வழி எழுப்பி கண்ணீர் விட்டு டாட்டா காட்டி இத்தனையும் ஏன் நடந்துச்சு? ஒரு எருமாடு. இவர் தமிழ்ல திட்ட போய் அவன் தமிழ்ல திட்டினார். திட்ட கூட இல்லை, அந்த திட்டினாவே எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். வெய்யவாரணம் போல் கைதான் இருப்பதையான் தலைவத்தின் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளந்திய வேணே. நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் பாடுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வைதாரையும் இங்கே வாழ வைப்பார். முத்தமிழால் வைதாரையும். தமிழ் பாட்டுல வேதனையை போக்குகிற பாட்டு இருக்கு, வலியை போக்குகிற பாட்டு இருக்கு, உயிரை கொடுக்கிற பாட்டு இருக்கு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திச்ச இடம் இருக்கு. அடையாப்பா அவரு 80 வயதுங்க. அந்த 80 வயதுக்காரு திருஞான சம்பந்தர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரை போய் பார்க்க கூட்டத்தோட போறாரு. அந்த பல்லக்கு இருக்கு இல்லையா, அதை ஒரு 4 பேர் 5 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, நந்தினி வரத பார்த்தீங்களா இல்லையா?
சரி, இதுல ஞானசம்பந்தர் வர்றார். ஞானசம்பந்தர் கேட்டாரா, இந்த ஊருக்கு அப்பர் சுவாமிகள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்பரே எங்குற்றி அப்படின்னா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்காரு. அப்ப அந்த பல்லக்கு தூக்கிட்டு போன ஆளுகள்ல ஒருத்தரா நின்றுட்டு அப்பர் சொன்னாரா, நான் இங்குற்றேன் அப்படின்னாரா. உங்களை தூக்கிட்டு வரதுல நான் ஒரு ஆளு. ஞானசம்பந்தர் சத்துன்னு பல்லக்கு இறக்க சொல்லி கீழே குதிச்சு, என்னையும் நீங்க தூக்கலாமா அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, 80 வயசாகி எனக்கு அறிவு இல்லை, ஆனா 3 வயசுல உங்களுக்கு ஞானம் வந்ததுன்னா உங்களுக்கு நான் யாரை கொண்டு போறேன். பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் குழலார் தங்கள் பேரனாய் கழிந்தனாலும் மெலிவிடு மூக்கு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாத கேட்டேன். என் வாழ்க்கை அப்படி போச்சு. 2 பேரும் போய் எங்க போகிறாங்க அப்படின்னா திருமறைக்காடுங்கிற ஊருக்கு போறாங்க. வேதார கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல என்ன கஷ்டம்னா, கோயில் ராஜகோபுரத்துக்கு கதவு உள்ள திறந்து உள்ள வர முடியாது. சுத்தி சுத்தி வருவாங்க எல்லாரும். என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க கோயில் கதவு திறக்க முடியாம இங்க இருக்கவங்க பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்? கோயில் கதவை திறக்க பாடணும். இப்ப கேட்கிறாங்கல்ல, திருஞானசம்பந்தர் என்ன செஞ்சாரு, திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, இவர் பேசி என்ன செய்ய போறோம், யாரை பேசி என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே இல்லை. செல்போன் பேசிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். விடாம முதல்ல திருநாவுக்கரசர் பாடுறாரு கதவை திறக்கிறதுக்காக. அவர் பாட 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 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு 9 பாட்டு ஆச்சு. அப்புறம் தான் கதவை திறக்குது. இப்ப கதவு திறந்தாச்சு. சரின்ட்டு இவங்க போயிடல. திருஞானசம்பந்தர் கேட்டாரு, ஒருவேளை இது திறந்தது மூட முடியாம போச்சுன்னா, சில பேரு கூட்டிட்டு தொங்கி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆட்டி பார்த்து தொங்கி பார்ப்பான். கூட்டின கதவு திறந்தாச்சு. திறந்த கதவை கூட்ட முடியாம போனா உடனே திருஞானசம்பந்தர் சொன்னாரு, எவ்வளவு பரவாயில்ல, நான் ஒரு பாட்டு பாடுறேன் கதவை மூட சொல்லி 1 பாட்டு பாடினாருங்க, கதவை முடிச்சுக்கேன். 9 பாட்டு பாடி அவருக்கு பாடினா கதவை திறந்துச்சு, இவரு பாடினா முடிச்சு. அப்படி கதவை திறக்க ஒரு மூடமான பாட்டு இருக்குல்ல, அது ஒரு பாட்டு பாடுங்க. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா. இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. சரி, இப்ப அன்னைக்கு இரவு திருநாவுக்கரசருக்கு தூங்க வரலையாங்க. ஏன் தெரியுமா? கதவை திறக்கிறதுக்கு நாம 9 பாட்டு பாட வேண்டியிருக்கு. ஆனா அந்த சின்ன பிள்ளை 1 பாட்டு பாடுது, கதவு மூடிடுச்சு. என் பக்தி பாட்டு சரியில்லையோ அப்படின்னு கண்கலங்கி படுத்திருந்தாங்க. திருஞானசம்பந்தர் வந்து அவரோட பக்கம் தனியை தூக்கி கொள்றாரு. இப்படி இவர் வருந்தி இருந்த போது சிவபெருமான் கனவுல தோன்றி சொன்னாரா, 9 பாட்டுக்கு நான் கதவை திறக்கலன்னு நினைக்காதப்பா, பாட்டுல மயங்கி வேலையை பார்த்துச்சு அப்படின்னா. சில பேர் வந்த வேலையை விட்டுட்டு வேலை பார்த்துப்பாங்கல்ல. எனக்கு ஒரு அனுபவங்க, திருநெல்வேலியில பட்டிமன்றம் பேசுறோம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே,
நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.